ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சாக்லேட் ட்ரஃபிள் கேக் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்லெஸ் கேக், ஹோம்மேட் எக்லெஸ் சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக் கவர் ஆகுது. இது ஃப்ராஸ்டிங்க்கு ஆன நம்ம சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக் தான். ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்பஞ்ச் கேக் பார்ப்போம், நெக்ஸ்ட்டு சுகர் சிரப்பு, அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் கனாஷ், அதுக்கப்புறம் வந்து விப்பிங் க்ரீம். ஓகேங்களா? பட் ஆனால் இந்த சுகர் சிரப்பு, சாக்லேட் கனாஷு, எப்படி க்ரீமை விப் பண்ணோம் இதெல்லாம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அதனோட லிங்க்கை நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் கொடுக்குறேன். நீங்கள் இப்போ டீட்டெயிலாக பார்க்கணுன்னா அதை பார்த்துக்கோங்க. பட் இதுலேயும் நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அது பண்ணும்போது லைட்டாக உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்பஞ்ச் கேக் பண்ணேன். அது வந்து பேஸ்ட்ரிஸ்க்கு பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து நம்ம நார்மலாக செலிப்ரேஷன்ஸ் கேக்ஸ் பண்ணுறதுக்கான கேக் கிடையாது. ஓகேங்களா? அண்ட் அதனோட இது வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் எனக்கு ரெகுலராக வந்து நெக்ஸ்ட் டே வந்து வீட்டில் ஃபெஸ்டிவல்ஸ் வர்றதுனால, நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே ப்ளஸ் வந்து வரலக்ஷ்மி நோன்பு இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வர்றதுனால கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஆர்டர்ஸ்லேயும் பிஸியாக இருந்ததுனால என்னால் அது பண்ண முடியல. நான் நெக்ஸ்ட்டு திரும்பவும் வந்து அந்த ஃபுல் பேஸ்ட்ரிஸ் இது வந்து நான் ஒரு ஸ்பஞ்ச் கேக் பண்ணிவிட்டு நான் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஹோம்மேடு சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக் எக்லெஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது மெயின் பேஸ்ட் வந்து கண்டென்ஸ்டு மில்க் வச்சு பண்ணுறது. ஓகேங்களா? இது வந்து சேலுக்கு எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கும்போது இந்த ஸ்பஞ்ச் கேக்கு ரெசிபியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண போகிறது பட்டர் பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதாவது பட்டர் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க். ஓகே. ஸோ பட்டர் வந்து நான் 70 கிராம் எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கணும். ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்குவீஸியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஸ்குவீஸி மீன்ஸ் மெல்ட் ரொம்ப ஓவர் மெல்ட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சருக்கு இருந்தால் போதும். ஓகேங்களா? அதே மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் வந்து இதுக்கு யூஸ் பண்ணணுமானா வேண்டாம். ஓகே. இது ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் முடிகிற ஒரு பட்டர் தான். உங்கள் ஓடிஜியை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 180 டிகிரியில் பேக் மோடு இல்லைனா போத் ஆயில் ராட் ஆன் மேலே கீழே. ஓகே. பாட்டம் அண்ட் டாப் ராட் வந்து ஆயிலில் வித் கன்வெக்ஷன் மோடு ஆன் பண்ணிக்கோங்க. 10 to 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பட்டரை வந்து நல்லா இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து அது நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வந்தால் போதும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுடைய டின்னையும் வந்து நீங்கள் க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் 6 inch டின்னில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஏன்னா இது 1 kg ஆர்டர் தான். 1 kg ஆர்டர் அப்படின்னா எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, 1/2 kg ஸ்பஞ்ச் கேக்கு, 1/2 kg விப்பிங் க்ரீம், அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பிரிச்சுக்கணும். இப்போ நம்ம ஸ்பஞ்ச் பண்ணுறது 1/2 kgனா 1/2 kg வந்து விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் 50 கிராம் முன்ன பின்ன ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பட்டர் வந்து நல்லா நான் க்ரீமியாக வந்து பீட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா வந்து இதில் நம்ம வந்து சாக்லேட்லாம் ஆட் பண்ணுறதுனால ஆல்ரெடி வந்து ரொம்ப ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ஓவர்லோட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து இதை நல்லா இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சாக்லேட் ட்ரஃபிள் கேக் வந்து விப்பிங் க்ரீமில் நம்ம சாக்லேட் கனாஷ் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது சாக்லேட் ட்ரஃபிள் கேக். ஓகேங்களா? சாக்லேட் டச் கேக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபுல் அண்ட் பியூர் சாக்லேட்டு இதில் கனாஷ்லேயே பண்ணுறது. ஓகே. இப்போ வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து 200 ml யூஸ் பண்ணுங்கள். இது வேணாலும் இருக்கலாம். ஸ்வீட் அண்டு கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணுங்கள். எனி பிராண்டட் இல்லை ஹோம்மேடு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் தாராளமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நார்மலாக வந்து நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது அமுல் மிட்டாய் மேட் தான். இன்றைக்கி எனக்கு அது கிடைக்கலன்றதுனால நான் மில்க் மேடில் வந்து நான் 200 ml வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? அமுல் மிட்டாய் மேட்டு இந்த அளவு கெட்டியாக இருக்காது, கொஞ்சம் ரன்னியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாகவே அந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கோங்க. 400 ml வாங்கியிருந்தீங்கன்னா அதில் பாதி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த ஸ்பஞ்ச் கேக் வந்து ரொம்ப ஸ்பஞ்சஸே ரொம்ப வந்து நல்லாயிருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். பட் இதில் நம்ம இன்னொன்று என்னென்னா வந்து நார்மலாக வந்து நம்ம பண்ணிவிட்டு நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour 2 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் நம்ம டெலிவரி கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஜூஸி அந்த சில்னஸ் அதுக்கு நல்லாயிருக்கும் அந்த விப்பிங் க்ரீமுக்கு. பட் இந்த கேக்கில் நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சா ஹார்டாக இருக்கும். பட் டெலிவரி அவங்க 1 hour ஆகும், போய் சேர்த்து அவங்க கட் பண்ணுறதுக்கு 1 hour ஆகும்னா நீங்கள் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பக்கத்து வீட்டுலேயே கேட்டாங்கன்னா ஒரு 1 hour முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுட்டு ஏசி ரூமில் வச்சுட சொல்லுங்கள். அதுக்கப்புறமா அவங்கள வந்து எடுத்து கட் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? கேக் கட்டிங்க்கு முன்னாடி. இப்போ நான் கண்டென்ஸ்டு மில்க் 200 ml போட்டு நல்லா ஆட் பண்ணிட்டேன். இது கூட வந்து 1/4 கப்பு வாட்டர்
ஸோ இப்போ வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஆக்சுவலாக இந்த சாக்லேட் கேக் வந்து எப்படின்னா வந்து ஒரு சாக்லேட் ட்ரஃபிள் கேக் தான். பட் ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது எப்படி கேட்டிருக்காங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணுறது, அதாவது ஒரு ஃபாரஸ்ட் தீம் மாதிரி டைனோசர்ஸு பாம் ட்ரீ மாதிரி எல்லாம் வச்சு பண்ணுறது. பட் கஸ்டமைசேஷன் நாங்கள் பண்ணிக்கிறோம், அதாவது நாங்கள் வந்து அதை தனியாக வாங்கிக்கிட்டோம், நாங்கள் கேக் கட் பண்ணும்போது நாங்களே வந்து எல்லாம் மேலே அங்கங்கே இன்சர்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் ஜஸ்ட்டு கேக் வந்து பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் வந்து இதில் ஜஸ்ட்டு நான் வந்து பிளெயினாக தான் எல்லாமே பண்ண போகிறேன், வேறு எதுவுமே டிசைன்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இதனோட இதை வந்து நான் லாஸ்ட்டில் போடுறேன், அவங்க எப்படி அது பண்ணி வச்சாங்க, அந்த ட்ரீஸ் எல்லாம் அது மேலே எப்படி வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து மைதா வந்து 120 கிராம் எடுத்திருக்கேன். அண்ட் தென் 15 கிராம் ஓகேங்களா, 15 கிராம் வந்து கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். ஓகே, 120 கிராம் மைதா, 15 கிராம் வந்து கொக்கோ பவுடர். லைட் கொக்கோ பவுடராக இருந்தால் நீங்கள் 20 கிராம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஓகே, நான் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறதுனால அதில் 1/2 பேக்கிங் சோடா யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர். இவ்வளவு தான். ரெண்டாவது, இந்த கேக் நான் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் மிஸ் பண்ணிவிட்டேன், வெண்ணிலா எசன்ஸ் போடுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் போட நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கிடையாது, உங்களுடைய க்ரீம் உங்களுடைய சாக்லேட் கனாஷ் இதுலலாம் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து நமக்கு அந்த அந்த ஃப்ளேவரை வந்து கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா, ஸோ நல்லா வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காக சீவ் பண்ணணும்னா நல்லா அந்த ஏரினஸ்க்காகவும் அந்த ஏரி டெக்ஸ்டர் வர்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இவ்வளவு தான். இப்போ இதை நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு நம்மளுடைய டின்னில் வச்சு 30 to 35 மினிட்ஸ் வந்து இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் ஹைட் வேணும் அவங்க கேட்டிருக்காங்க, ஸோ அதனால நான் 6 inch டின்னில் யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் ஹைட் இல்லை, ஹைட் வேண்டாம், மெலிஸாக பண்ண போகிறேன், அதை ஒரு அகலமாக வேணும்னா 7 inch டின் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ 6 inch டின்னு நான் யூஸ் பண்ணுறது நார்மலாக 1 kgக்கு 6 inch டின் கரெக்டாக இருக்கும். பட் ஹைட் வரும். பட் அகலமாக வேணும், நல்லா அகலமாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹைட்டு கம்மியாக வேணும்னா 7 inch டின். ஓகேங்களா, ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஆக்சுவலாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணும்போது அகலமாக கொடுத்தோன்னா திங்ஸ் எல்லாம் அங்கங்கே அவங்க வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் அவங்க கேட்டது வந்து கொஞ்சம் ஹைட்டாக கேட்டதுனால தான் நான் 6 inch இது கொடுத்துருக்கேன். ஏன்னா என்கிட்ட வந்து அவங்க அந்த கஸ்டமைஸ் பண்ணுற அந்த இது கொடுத்துருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, ஓகே, ஸோ இப்போ இது நல்லா ஆயிடுச்சு. ஃபைனலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலால நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்போஸ் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அடியில் எதனா ஒட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ நீங்கள் எப்போவுமே கஸ்டமைசேஷன்லாம் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா, ஒரு தீம் பண்ண போகிறீங்கன்னா எப்போவுமே ஹைட் பண்ணாதீங்க, அகலம் பெருசு பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம ஹைட் அதிகமாக பண்ணோன்னா கஸ்டமைசேஷன் பண்ணும்போது ரொம்ப கச்சன்னு ஆகும். ஸோ அதே வந்து அகலமாக இருக்கும்போது நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்னோட 6 inch டீனை நான் பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு அது கூட மைதா போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, அதே மாதிரி இந்த எக்லெஸ் ஹோம்மேட் ஸ்பஞ்ச் ரெசிபி பண்ணும்போது நீங்கள் வந்து நம்மளுடைய டின்ல ஹாஃப் பட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நீங்கள் ஹாஃப் ஊற்றுனீங்கன்னா அப்படியே மிச்சம் ஹாஃப் வந்து இது அப்படியே ரைஸ் ஆகும். ஓகேவா, நம்ம நார்மலாக எக் யூஸ் பண்ணுறது அப்படி இல்லை, 3/4 கூட வைக்கலாம், அதுக்கும் மேலே கூட நீங்கள் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி வந்து எக்லெஸ் பண்ணும்போது நல்லா வந்து ஹாஃப் இதுவாகிற மாதிரி வைங்க. ஓகே, இப்போ நல்லா டேப் பண்ணியாச்சு. இதுக்கு ஸ்குயர்லாம் போட வேண்டாம், எக்குக்குனா தான் அதெல்லாம் போட்டு நம்ம பண்ணணும். ஸோ இப்போ இதை நான் பேக் பண்ணி 30 to 35 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 180 டிகிரியில் பேக் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய கேக் வந்து பேக் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்ம மிச்ச தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம், ஏன்னா இமீடியட் ஆர்டர்ன்றதுனால. ஓகே, இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். சுகர் சிரப்பில் வந்து நான் 1 கப் வந்து வாட்டர் எடுத்திருக்கேன். இது கூட வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ நான் டோட்டலாக 2.5 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக நான் சொன்ன மாதிரி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். சுகர் சிரப்பில் 2 பண்ணலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா என்ன பண்ணோன்னா தண்ணி வந்து சூடு பண்ணி அதில் நார்மல் கிரானுலேட்டட் சுகரே நீங்கள் 2 to 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அது கூட வந்து
இந்த மாதிரி சின்னாமன் ஸ்டிக்னா பட்டை, நம்ம பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பட்டை, அதுலேயும் வந்து அந்த தடியாக இருக்கும், அந்த பட்டையை யூஸ் பண்ணக்கூடாது, நாட்டு பட்டைன்னு சொல்லுவாங்க. அது நல்லா 1 இன்ச்சுக்கு நீங்கள் போட்டுட்டு சும்மா ஒரு நிமிஷம் நல்லா அந்த சுடு தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு, ஓகேங்களா, சூடு பண்ணிவிட்டு, அதாவது தண்ணி ஊற்றி நல்லா சினாமன் ஸ்டிக் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணி ஓரமாக வச்சிட்டிங்கன்னா அந்த சினாமன் ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சுகர் சிரப்புக்கு, ஓகேங்களா. பட் இன்றைக்கி நான் அப்படி பண்ணலை. நான் பண்ணது வந்து ஜஸ்ட்டு வந்து வாட்டரில் சுகரை பவுடர் பண்ணி போட்டதுனால இமீடியட்டாக பாருங்கள் நல்லா டைல்யூட் ஆகிடுச்சு சுகரு, ஓகேங்களா. ஜஸ்ட் இது எப்படியோ பேக் ஆகி நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்தோன்னா ஃப்ராஸ்டிங் பண்ணுன்றதுனால சும்மா கொஞ்சமாக சினாமன் ஸ்டிக் போடுறேன், ஓகேவா. ஏன்னா இது சாக்லேட், இதை வந்து எதுவும் டாமினேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக, ஓகேவா. ஸோ இதுதான் ப்ராசஸ் சுகர் சிரப், ஓகேங்களா. நான் இந்த 2 மாதிரி தான் பண்ணுவேன், ஓகே. பட் எனக்கு அந்த சின்னமன் போட்டு பண்ணுறது நல்லாயிருக்கும், நல்லாவும் இருக்கும் ஃப்ளேவர், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ண போகிறது சாக்லேட்டு கனாஷ் வந்து இப்போ நான் வந்து எடுத்திருக்க குவான்டிட்டி சொல்கிறேன். பட் இதுக்கு இவ்வளோ குவான்டிட்டி தேவை கிடையாது. நீங்கள் 100 கிராம் சாக்லேட் கனாஷ் எடுத்திங்கன்னா ஒரு 50 கிராம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. நான் வந்து 400 கிராம்ஸ் வந்து டார்க் காம்பவுண்ட் வந்து மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன், ஓகேவா. இப்போ இது வந்து எப்போவுமே நார்மலாக நம்ம சாக்லேட் கனாஷ் பண்ணும்போது காம்பவுண்டு கூடயே வந்து ஃப்ரெஷ் க்ரீமையும் போட்டுருவோம், ப்ளஸ் வந்து பட்டரையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் சூடு பண்ணி. பட் வந்து நான் இப்போ ஏன் டார்க் சாக்லேட்டை மட்டும் மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, சூடாக இருக்குது இல்லையா, அந்த சூடு வந்து இது போட்ட உடனே இதை வந்து அப்படியே நார்மல் இதை போட்ட உடனே நமக்கு ரூம் டெம்பரேச்சர் மாதிரி வந்துடும், ஓகேவா. ரொம்ப வந்து அந்த சூடாக இருக்காது அந்த சாக்லேட் கனாஷ் வந்து. இப்போ இது எல்லாத்தையும் நான் மொத்தமாக போட்டு ஓவன்லையோ இல்லை டபுள் பாயிலிங் மெத்தட்லையோ சூடு பண்ணி எடுத்தேன், இல்லை நார்மலாகவே ஸ்டவ்வில் கூட இது வச்சுட்டு அப்படியே ரெகுலராகவே நம்ம பண்ணால் அந்த சூடு இருக்கும், ரூம் டெம்பரேச்சர் வர டைம் எடுக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீமாக போட்டுருவேன், ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுடைய சாக்லேட் கனாஷ் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன், ஓகே. ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன், ஏன்னா இது வந்து நம்ம ஃப்ராஸ்டிங் கூட மிக்ஸ் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ ஃப்ராஸ்டிங் கூட மிக்ஸ் பண்ணும்போது இதுவும் கொஞ்சம் சில்னஸாக இருந்தால் தான் வந்து ஃப்ராஸ்டிங் மீன்ஸ் விப்பிங் க்ரீம் சொல்கிறேன், அது கூட ஆட் பண்ணும்போது இதுவும் வந்து சில்னஸ் இருந்தால் தான் வந்து அந்த விப்பிங் க்ரீமோட நல்லா விப் ஆகும். இதை சுட சுட தூக்கி விப்பான க்ரீமில் நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே உங்களோட விப்பிங் க்ரீமு மெல்ட் ஆகிடும், ஓகேவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கனாஷா இருந்தாலும் நீங்கள் விப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது கூட எது ஆட் பண்ணாலும் சில்னஸ் இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் ரூம் டெம்பரேச்சராவது இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி சூடாலாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த விப்பிங் க்ரீம் அப்படியே மெல்ட் ஆகிடும், வேஸ்ட்டாக போயிடும், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன், கொஞ்சம் லம்ஸ் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இதே வந்து இங்கே ஒரிஜினல் சாக்லேட், அதாவது கோவர்ச்சர் சாக்லேட் யூஸ் பண்ணுறீங்க, கொக்கோ பட்டர்னால பண்ணிங்கன்னா பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி விகரஸாக நம்ம பண்ணோன்னா பட்டர் நல்லா பிரிய ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. பிரியுது, எப்படி பிரியுது நம்ம கண்டுபிடிக்கணும்னா திரியாக வரும் உங்களுடைய சாக்லேட் கனாஷ், அதுதான் வந்து பட்டர் பிரியறதுன்னு சொல்லுவாங்க, ஓகே. ஸோ இப்போ இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணியாச்சு, அடுத்தது சாக்லேட் கனாஷும் நம்ம வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு, ஓகேங்களா. இப்போ நம்மளுடைய சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு 2 மினிட்ஸும் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து டீமோல்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து இப்படி எடுத்து அப்படியே கவுத்துருங்க, ஓகேவா. ஈஸியாக டீமோல்ட் ஆகிட்டு வந்துடும் இந்த இது, ஓகேவா. நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். எப்படி எந்த பொசிஷனில் எடுத்தீங்களோ அதே பொசிஷன்லேயே வந்து எடுத்து இதை திரும்ப வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அப்படியே ஆற வைங்க, ஓகேவா. ஸோ இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சாக்லேட் மிரர் கிளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, சாக்லேட் கனாஷுக்கும் சாக்லேட் மிரர் கிளேஸுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் மிரர் கிளேஸ் வந்து நம்ம மிரர் மாதிரி நல்லா அப்படி பளிச்சுன்னு மேலே லைட் எரியுது, அதெல்லாம் அப்படியே ஷைனிங்காக தெரியுது இல்லையா, அதை சாக்லேட் மிரர் கிளேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. மிரர் கிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம வந்து ஒயிட் மிரர் கிளேஸும் பண்ணலாம், சாக்லேட் பண்ணலாம், எல்லாத்துலேயுமே பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சாக்லேட் மிரர் கிளேஸ் தான். இதில் வந்து நான் 1 கப் சுகரும் 1/4 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு ஸ்டவ்வை வந்து ஸ்லோலியே வைங்க, ரொம்ப இது பண்ண வேண்டாம், ஓகேங்களா. நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா இது கேரமலைஸ் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ ஹைலெலாம் வைக்க வேண்டாம், ஸ்லோலியே வைங்க. இது ஜஸ்ட்டு சுகர் டிசால்வ் ஆகணும், அவ்வளோதான். அது கூடயே வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நீங்கள் 1/3 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/3 கப் ஃப்ரெஷ் க்ரீமு, அமுல் ஃப்ரெஷ் க்ரீம், எந்த அமுல்தன் இல்லை மில்கி மிஸ்ட் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த சாக்லேட் கனாஷுக்கும் இந்த சாக்லேட் மிரர் கிளேஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் சொல்லிடுறேன். சாக்லேட் கனாஷ் நீங்கள் பண்ணும்போதே நீங்கள் பார்த்தீங்க அது எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டுன்னு. ஸோ அதை எடுத்து வந்து நம்ம ஒரு நல்லா வந்து ஃப்ராஸ்டிங் பண்ண ஒரு கேக் மேலே அவ்வளோ கெட்டியாக தூக்கி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்னா அப்படியே வந்து அந்த விப்பிங் க்ரீமுக்கு மேலே பண்ண ஃப்ராஸ்டிங் பேலன்ஸ் இல்லாமல் ஆகிடும். ஓகேங்களா? அப்புறம் அது அப்படியே கீழே வந்து அப்படியே என்ன ஆகுது, அப்படியே வந்து அந்த ஷேப்பே வந்து இதுவாகிடும் உங்களுக்கு. எப்படி சொல்றதுன்னா வந்து இப்போ நம்ம ஒரு சாஃப்டான ஒரு பொருள் மேலே ஒரு கெட்டியாக ஒரு பொருளை தூக்கி ஊற்றுனா என்ன ஆகும், அப்படியே அமுங்கிடும் இல்லையா? அந்த மாதிரி அந்த ஃப்ராஸ்டிங் எல்லாம் வந்து அப்படியே தனித்தனியாக போக ஆரம்பிச்சிடும். அதனால எப்போவுமே வந்து சாக்லேட் கனாஷில் நீங்கள் ஃபுல்லாக பண்ணால் கூட ஃபைனலாக வந்து இந்த மிரர் கிளேஸ் கொடுக்கறது பார்க்கறதுக்கு நல்லா நல்லா ஷைனிங்காக மிரராக ஒரு மிரர் பார்க்குற மாதிரி இருக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறது தான். ஓகே, இப்போ இது கூட நான் வந்து 50 கிராம் வந்து கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது ஹெர்ஷீஸோடைய கொக்கோ பவுடர். ஓகேங்களா? எந்த கொக்கோ பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இது எதுக்கு வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் இது வருது இல்லையா, நம்மளுடைய கேக் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வர்றதுக்குள்ளேயே நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்குள்ளே இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். ஓகே, அதனால் அது ஆறிக்கிட்டு இருக்கு. ஆறினதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே இது ரூம் டெம்பரேச்சர் வந்துடும். ஸோ கொக்கோ பவுடர் போட்டோன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வந்து நல்லா விஸ்க் பண்ணுங்கள், இல்லைன்னா கெட்டியாக ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இது கூட நம்ம லிக்விட் குளுக்கோஸ்ன்ட்டு ஆட் பண்ணுவோம். லிக்விட் குளுக்கோஸ்னா நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது நீங்கள் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி இருக்கும். ஓகேங்களா? இது நார்மலாக ஐஸ்கிரீம்ஸு டெசர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து நல்லா ஸ்பூனை வந்து நல்லா வாட்டரில் டிப் பண்ணிக்கோங்க. உங்கள் கையும் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு எடுத்தீங்கன்னா இப்படி ரெண்டுமே ஒட்டாமல் இருக்கும். புரியுதுங்களா? உங்களோட நீங்கள் எடுக்கிற அந்த ஸ்பூனையும் வாட்டரில் டிப் பண்ணும், உங்கள் கையையும் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு லிக்விட் குளுக்கோஸ் பாட்டிலேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி போடணும். ஓகே, இது வந்து அந்த ஸ்டிக்கினஸ், அதாவது இப்போது இது வந்து கெட்டியாக ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? இந்த மிரர் கிளேஸ் வந்து மேலே ஊற்றினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் அது வந்து ஒரு மாதிரி கெட்டி ஆயிடுச்சுன்னா அப்படியே வெடி போய்டுற மாதிரி ஆகும்ல, அதை வந்து பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து அந்த ஷைனினஸ் கொடுக்கறதுக்கும் இந்த லிக்விட் குளுக்கோஸ் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது இது கூட நம்ம ஜெலிட்டினும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது கூட நம்ம 3 டேபிள் ஸ்பூன் லிக்விட் குளுக்கோஸ் போட்டாச்சு. அடுத்தது வந்து 2 டீஸ்பூன் வந்து ஜெலட்டின் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லிக்விட் குளுக்கோஸ் கொடுத்துட்டு நீங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. அந்த ஹீட்டில் பாருங்கள் அது எப்படி வந்து நல்லா ஷைனினஸ் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதில் பட்டர் எல்லாம் நீங்கள் போட வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து ஜெலட்டின் 2 டீஸ்பூன். நார்மலாக ஜெலட்டின்லாம் ப்ளூம் பண்ணுவாங்க, அதாவது வாட்டரில், ஹாட் வாட்டரில் இல்லை நார்மல் வாட்டரில் வச்சுட்டு நல்லா பண்ணி ப்ளூம் பண்ணி தான் போடுவாங்க. நல்லா அது வந்து நல்லா ஜெல்லி கன்சிஸ்டன்சி வந்துடும். நம்ம இதுலேயே போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இவ்வளவு தாங்க சாக்லேட் மிரர் கிளேஸ். ஓகேங்களா? இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம சாக்லேட் கனாஷ் மாதிரியே இருக்கும், பட் அதே சமயம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஷைனினஸ் நல்லா தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா? நல்லா வந்து ஒரு ஷைனினஸ் வந்துருச்சு. இதுதான் நம்ம சாக்லேட் ஃபைனலாக வந்து அந்த சாக்லேட் மேலே ட்ரிப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது ஒரு 3/4 போர்ஷன் தான் வந்து அவங்க பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 1/4 போர்ஷன் வந்து அப்படியே வந்து நார்மலாகவே விட்டுடலாம் நம்ம. அந்த இடத்துல வந்து நம்ம கிராஸ் மாதிரி நான் பண்ண போகிறேன், ஏன்னா அவங்க அதில் அனிமல்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ எனக்கே வந்து இதில் எந்த ஒரு இதுவுமே ஐடியாவே இல்லை, ஏன்னா என்கிட்ட எந்த கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கான எந்த இதுவும் அவங்க என்கிட்ட கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இதை நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்து பண்ணியிருக்கேன், ஏன்னா அவங்களுக்கு கேக் பண்ணலாம் தெரியாது. ஸோ அதனால நம்ம தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். அது அவங்க கிட்ட இருக்க பொருளை வச்சு அவங்களால இதை எப்படி ஒரு நல்லா பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை அவங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? நம்ம கிட்ட இருந்தால் நல்லா பெர்ஃபெக்டாக வந்து நல்லா அகலமாக பண்ணி நல்லா அதுக்கேற்ற மாதிரி சாண்ட் ரெடி பண்ணி அது எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்கலாம். பட் வேறு ஆப்ஷன் எனக்கு கிடையாது. ஸோ இப்போ நம்மளுடைய சாக்லேட் மிரர் கிளேஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் தான் வைக்கணும். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஜெல்லு நம்ம ஜெலட்டின் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் ஜெலட்டின் மாதிரி ஒரு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ வெளியில் தான் வைக்கணும். அதே மாதிரி அப்பப்போ வந்து இதை கிளறி விடுங்க. கிளறி விட்டிங்கன்னா தான் அந்த மேலே ஏடு மாதிரி ஃபார்ம் ஆகிறது நின்றுடும். ஓகேங்களா? அப்படி ஏடு மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம கெட்டியாக ஆகிடும். அவ்வளோதான். அப்படியே ஒரு வேளை நீங்கள் மறந்துட்டா கூட ஃபைனலாக நம்ம இதை வந்து சீவ் பண்ணிக்கணும். ஓகே, நார்மலாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பண்ண உடனே வந்து சீவ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. இதனால ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். நம்ம ட்ரிப் பண்ணும்போது இதை சீவ் பண்ணி எடுத்தோம்னா இந்த லம்ஸ் நம்ம சப்போஸ்
சரியாக விஸ் பண்ணாமல் வெறும் வந்து அந்த ஏடு மாதிரி கட்டுச்சுன்னா இதெல்லாம் வந்து அதிலே வந்து ஃபில்டர் ஆகி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போது சாக்லேட் மிரர் கிளாஸ். இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம். ஹவு டு விப் த க்ரீம்ன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அந்த லிங்க் பாருங்கள். இப்போ நான் வந்து விப்டு க்ரீம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ விப்டு க்ரீம் வந்து எப்படி எடுக்கணும், இதில் சாக்லேட் கனாஷ் எப்படி பண்ணணும் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இது வந்து 80% யூஸ் பண்ணுங்கள், 20% வந்து சாக்லேட் கனாஷ். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி 500 கிராம் நீங்கள் விப்பிங் க்ரீம் எடுக்கிறீங்க அப்படின்னா 350 கிராம் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 400 கிராம் விப்பிங் க்ரீம் எடுத்திங்கன்னா 100 கிராம் சாக்லேட் கனாஷ் வந்து அதில் ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக வேணால் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 50 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 350 கிராம் வந்து சாக்லேட் கனாஷும் 350 கிராம் விப்பிங் க்ரீமும் 150 கிராம் சாக்லேட் கனாஷும் ஆட் பண்ணலாம். ஓகே, 80:20 ரேஷியோ, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நான் 400 கிராம் விப்டு க்ரீம் எடுக்கிறேன், 100 கிராம் சாக்லேட் கனாஷ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ விப்டு க்ரீமில் வந்து அதே மாதிரி இந்த 400 கிராம் விப்டு க்ரீமை வந்து நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து நம்ம உள்பகுதிக்கும் லாஸ்ட்டாக ஃபைனலாக பண்ணுறதுக்கும் வந்து தனித்தனியாக கூட நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து இமிடியேட் ஆர்டர்ன்றதுனால நான் மொத்தமாக விப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் நார்மலாக வந்து அவுட்டர் கவரிங் பண்ணும்போது விப்பிங் க்ரீம் வந்து ஃபைனலாக அந்த அவுட்டர் கோட்டிங்க்கு வந்து நான் வந்து புதுசாக அடிப்பேன். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அடித்து நம்ம பண்ணோன்னா அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்னும் ஷைனியாக ஸ்மூத்தியாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம வச்சுருந்த சாக்லேட் கனாஷ் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கே தெரியுது அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஒரு மாதிரி திக்காக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதுதான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து நம்ம இந்த விப்பிங் க்ரீமில் ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த இதே வந்து உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, சாக்லேட் டச் கேக்குக்கு அப்படியே சாக்லேட் கனாஷ் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா அதனோட டெக்னிக்ஸ் எல்லாம் வேறு. ஓகேங்களா? அது இந்த மாதிரி இதை இவ்வளோ திக்காலாம் வச்சு ஃப்ராஸ்டிங் பண்ண முடியாது. இதை விட கொஞ்சம் முன்னாடியே நம்ம எடுத்து அதை ஃப்ராஸ்டிங் பண்ணணும். அதுக்கு ரெண்டாவது நம்ம வந்து சுகர் சிரப்லேருந்து எல்லாமே வந்து கம்மி பண்ணணும். அதனோட இதுவே வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து விப் பண்ண க்ரீமோட இப்போ இந்த சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை வந்து விப் பண்ணிக்கிறேன். விப் பண்ணும்போது இது இதோட மிக்ஸ் ஆகி உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம நார்மலாக சாக்லேட் அந்த மாதிரி சாக்கோ ப்ரௌன் சொல்லுவாங்களே அந்த கலர் கிடைக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து இந்த சாக்லேட் ட்ரஃபிள் கேக்னால் கண்டிப்பாக சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணணும். ஸோ அதை ஆட் பண்ணாமல் நீங்கள் வந்து சாக்கோ ப்ரௌன் கலர் ஆட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கலருக்காக அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, கம்பல்சரி வந்து இந்த சாக்லேட் கனாஷ் வந்து உங்களுடைய விப்டு க்ரீமோடு இருக்கணும் சாக்லேட் ட்ரஃபிள் கேக்குக்கு. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சாக்லேட் ட்ரஃபிள் கேட்கும்போது இந்த கலர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சாக்கோ ப்ரௌன்ஸ் ஆட் பண்ணலாமான்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கேற்ற ரேட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சாக்லேட் ட்ரஃபிள்னா நார்மலாக வெளியில் வந்து ரேட் அதிகம் தானே, நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் கம்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? ரேட் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய சாக்லேட் கனாஷ் விப்டு க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கேக்கை வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. இதை வந்து நம்ம 3 பீஸா வந்து 3 ஸ்லைஸாக வந்து நம்ம இதை வந்து லெவல் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து கேக் லெவலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தேவையான அந்த ஹைட்டு வச்சுட்டு கேக் லெவலரில் அந்த ஹைட் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு நல்லா அப்படியே பண்ணிங்கன்னா உங்களோட கேக் வந்து நல்லா கரெக்டாக லெவலாக ஸ்லைஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து இந்த பாட்டம் பொசிஷனுக்குள்ள இந்த பாட்டம் கேக் இதுதான் நம்ம டாப்புக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து இதே மாதிரி 2 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு 3 பீசஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது கேக் போர்டு வச்சாச்சு. கேக் போர்டு வச்சோன்னே எப்போவுமே வந்து விப்பிங் க்ரீமை வந்து கீழே இந்த மாதிரி லைட்டாக சென்டரில் கொஞ்சமாக தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் கேக்கை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து கேக் வந்து நகராமல் இருக்கும். ஓகேவா? இது கம்பல்சரியாக நீங்கள் வந்து பண்ணணும். ஓகே, சப்போஸ் நீங்கள் இல்லை நான் இப்போ ஒரு இது பண்ணுற டிசைன் அதுக்கப்புறம் வேறு எதுலையோ சேஞ்ச் பண்ணுவேன் என்னோடய கேக்குன்றவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெண்டாவது வந்து இப்போது நம்ம யூஸ் பண்ணுறது நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேக் ரிங் வச்சு நீங்கள் ஃபில் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே, கேக் ரிங் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த நீங்கள் அப்படியே வந்து விப்பிங் க்ரீம் போட்டு ஸ்பேட்ச்லாம் வச்சு பண்ணுறதெல்லாம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம
மேலே டாப் பொசிஷனில் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் சென்டர் பொசிஷனுக்கோ இல்லை வந்து பாட்டம்க்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விஷயம், உங்களுடைய இது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை வச்சாச்சு. இப்போ நான் 6 இன்ச் ரிங்கு, நீங்கள் 6 இன்ச்சு கேக் டீனை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 6 இன்ச் ரிங், 7 இன்ச் கேக் ரிங்கை 7 இன்ச் கேக் டீன் யூஸ் பண்ணிங்கன்னா 7 இன்ச் ரிங். ஓகே, ஸோ இப்போ வந்து ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எந்த ஹைட்டு நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அதே ஹைட் வந்து விப்பிங் க்ரீமையும் நீங்கள் வந்து லெவலாக பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் சுகர் சிரப் போட்டு சோக் பண்ணுறேன். நல்லா வந்து அந்த ஸ்பஞ்சு சோக் ஆகணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கை வச்சு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோக் ஆகிருக்கா, நல்லா வந்து அந்த ப்ரெஸ் ஆகுதா அப்படின்றது. நல்லா வந்து உங்களுக்கு சோக் பண்ணிவிட்டு கை வச்சிங்கன்னா தெரியும். ஹார்டாக இருந்ததுன்னா திரும்ப கொஞ்சம் வந்து நீங்கள் சோக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு சுகர் சிரப் போட்டுருவோம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து கேக் வச்சுருவோம் ஸ்லைஸு, அதுக்கப்புறம் செகண்ட் வந்து சுகர் சிரப்பு, தேர்டு வந்து விப்பிங் க்ரீம். ஓகே, விப்பிங் க்ரீம் வந்து நான் சொன்ன மாதிரி ஹைட்டு, உங்களுக்கு எந்த மாதிரி ஹைட் வேணுமோ அந்த மாதிரி ஹைட் இது பண்ணணும். நான் வந்து கொஞ்சம் பொசிஷன், எனக்கு வந்து கேமரா பொசிஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா எனக்கு அந்த இது பண்ணுறதுக்கு, க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்பாச்சுலா வச்சு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, சில சமயம் கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும், நிறைய போடாதீங்கன்னுவாங்க. அப்போ கொஞ்சம் மெலிசாக பண்ணுங்கள். ஓகேங்களா? நிறைய பண்ணாதீங்க, கொஞ்சம் மெலிசாக பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஸ்பேச்சுலாவை வந்து எப்போவுமே தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எடுத்து அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி லெவல் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு க்ரீமும் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா? க்ரீம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நார்மலாக நம்ம ஃப்ளேவர் ஸ்பஞ்சஸ் மாதிரியே தான் இதுவும் சாக்லேட் ட்ரஃபிள் இப்போ பண்ண போகிறதும் வந்து இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இல்லையா. சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃப்ராஸ்டிங்கும், அதுக்கு தேவையான சாக்லேட் ட்ரஃபிள் கேக் ஃப்ராஸ்டிங்கும் நம்ம ரெடி பண்ணி இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம சாக்லேட் கனாஷ். ஓகே, சாக்லேட் கனாஷ் வந்து நம்ம விப்பிங் க்ரீமில் ஆட் பண்ணோம் இல்லையா, அதே சாக்லேட் கனாஷு நீங்கள் வந்து அதில் ஒன்ஸ் ஃப்ராஸ்டிங் முடித்த உடனே அப்படியே வெளியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து தின் கன்சிஸ்டன்சி அது வந்துடும். ஆனால் ரொம்ப தின் இல்லை, லைட்டாக. ஓகேங்களா? அந்த திக் இல்லாமல் தின் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இல்லை நம்ம இப்போ எடுத்தோம் ரொம்ப திக்காக இருக்குது, அது அப்ளை பண்ண முடியாது, அப்படி கெட்டியாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுலேருந்து சும்மா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து மைக்ரோவேவனில் ஓவனில் சூடு பண்ணிவிட்டு அதை வந்து இந்த சாக்லேட் கனாஷில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நல்லா நார்மலாக இந்த மாதிரி அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஓவனில் சூடு பண்ணி அதை வந்து இந்த ஓவரால் சாக்லேட் கனாஷில் ஊற்றி நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். ஓகேங்களா? நீங்கள் மொத்தத்தையும் ஓவனில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ண விப்பிங் க்ரீமில் எடுத்து போட்டிங்கன்னா விப்பிங் க்ரீம் மெல்ட் ஆகிடும். ஓகேவா? அதனால் கொஞ்சம் இது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ வந்து நான் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுறேன். நம்ம சாக்லேட் கனாஷ் வந்து டார்க் சாக்லேட்ஸில் தான் பண்ணும். ஸோ அதனால் நான் மில்க் காம்பவுண்ட் சாக்கோ சிப்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் டார்க் காம்பவுண்டும் யூஸ் பண்ணலாம், ஒயிட் காம்பவுண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை ட்ரிபிள் சாக்லேட் சிப்ஸும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ செகண்ட் லேயர் வச்சாச்சு. ஸோ இதே தான் ஃபஸ்ட் லேயரில் என்ன பண்ணுமோ அதே இது தான் வந்து செகண்ட் லேயருக்கும் நம்ம வந்து பண்ண போகிறது. பட் இதில் இன்னொன்று உங்களுக்கு ஒரு இது டிப் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் செகண்ட் லேயர் வச்ச உடனே உங்கள் கேக் ரிங்க்கு ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கேக் ரிங்கை வந்து லைட்டாக மூவ் பண்ணி மேலே தூக்கி விடணும். ஓகேவா? இதில் க்ரீம் நம்ம கீழே அப்ளை பண்ணிக்கிறதுனால நீங்கள் லைட்டாக தூக்கி விட்டால் கூட அது அப்படியே நிற்கும், கீழே வந்து அந்த ரிங் ப்ரெஸ் ஆகாது. ஓகேவா? இப்போ வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ வந்து இதை நான் இப்படி லைட்டாக தூக்கி விடுறேன். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு கேக் சென்டராக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட்டு லைட்டாக, ஓகேங்களா, இந்த மாதிரி இப்போ வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக தூக்கிடாதீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம க்ரீம் எந்த அளவுக்கு எந்த லெவல் அப்ளை பண்ணுறோமோ அதே லெவல் தான். ஸோ இப்போ இந்த செகண்ட் ஸ்டெப் எப்படி ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ஃபாலோ பண்ணோம், சாக்லேட் ட்ரஃபிள் சாக்லேட் விப்டு க்ரீமு ப்ளஸ் வந்து சாக்லேட் கனாஷு அண்டு மில்க் காம்பவுண்ட் சாக்கோ சிப்ஸு, இது மூணுத்தையும் இந்த செகண்ட் லேயருக்கும் சேம் ப்ராசஸ் ஃபஸ்ட் லேயர் எப்படி பண்ணிங்களோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது செகண்ட் லேயர் முடிஞ்சிடுச்சு. அடுத்து தேர்ட் லேயர் நான் சொன்னேன் இல்லையா, கீழே இருந்த பாட்டம் பொசிஷனை மேலே டாப்புக்கு நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? இவ்வளவு தான். இப்போது ஜஸ்ட்டு
திரும்பவும் வந்து இதை கொஞ்சமாக பண்ண போகிறோம். இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா வந்து நார்மலாக இப்போ இந்த மேலே இருக்க லேயரில் லைட்டாக ஒரு தின் கோட் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா, அந்த ஜஸ்ட் அந்த கேக் வந்து மறைகிற மாதிரி ஒரு தின் கோட்டு தான் கொடுப்போம். ஓகே, கொடுத்துட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் 1/2 hour வந்து செட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா, அது பேர் வந்து க்ரம் கோட்டுன்னு சொல்லுவாங்க. நான் இது இப்போ வந்து இந்த தேர்டு இதில் வந்து எதுக்கு ஃபோர்க் வச்சு நான் குத்துறேன்னா, இது பாட்டமில் இருந்தது இல்லையா, ஸோ இதில் வந்து சுகர் சிரப் இறங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் சிரப் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து சோக் ஆகும். ஓகேவா, அதுக்காக. ஸோ இப்போ அதே சொல்கிறேன். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கும்போது இப்போ மேலே ஒரு லைட் தின் கோட்டிங்கெலாம் வந்து விப்பிங் க்ரீம் போட போகிறீங்க. நம்ம போடுற இந்த சாக்லேட் கனாஷு, மில்க் காம்பவுண்ட் சிப்ஸ் எல்லாமே உள்ளே தான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர். ஸோ முடிஞ்சிருச்சு, இனிமேல் அதனோட வேலை கிடையாது. இப்போ நம்ம வெறும் இந்த க்ரீம், விப்டு க்ரீமால் தான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணும் கேக்கை. ஸோ கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே ஒரு தின் கோட்டிங் மேலே மட்டும் கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஒரு 1/2 hour to 1 hour செட் பண்ணி எடுத்தோம்னா க்ரம் கோட் வந்து நல்லா செட்டில் ஆகிடும். க்ரம் கோட்டுன்றது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணும்போது இந்த கேக்ஸோடைய க்ரம்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வெளியில் அப்போ அங்கங்கே தெரியும் லைட்டாக தின்னாக பண்ணும்போது. ஸோ அதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்காக ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனலாக வந்து நம்ம வந்து விப்பிங் க்ரீம் வச்சு திரும்ப கவர் பண்ணும்போது அந்த க்ரம்ஸ் வந்து நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காது. அதனால தான் அதை க்ரம் கோட்டுன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ எனக்கு டைம் இல்லை. ஸோ டைம் இல்லாததுனால நான் வந்து க்ரம் கோட்டு போல் டைரெக்டாகவே நான் வந்து இப்போ ஃபுல்லத்தையும் ஃபினிஷ் பண்ணி எடுக்க போகிறேன். ரெண்டாவது அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ஏதோ ஒரு டெக்கரேஷன்ஸ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபுல்லாக நான் ரோசெட் மாடல் போட போகிறேன், இல்லை வந்து ரோஸே போட போகிறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் க்ரம் கோட்டை தாராளமாக அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக ரோசெட் போடும்போது என்ன தான் நம்ம வந்து அவுட்டர் ஃபினிஷ் கொடுத்தா கூட அதில் க்ரம்ஸ் தெரிஞ்சாலும் வெளியில் உங்களுக்கு அது தெரியாது. ஓகேங்களா, ஸோ இதுதான் சொல்கிறேன். நீங்கள் கற்றுக்க உங்களுக்கு தெரியும் எது எதுக்கெல்லாம் க்ரம் கோட் இம்பார்ட்டன்ட்டுன்னு. இப்போ நான் ட்ரிப் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ கூட எனக்கு க்ரம் கோட் அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷனில் வந்து ஒரு கொஞ்சம் பொசிஷன் கொஞ்சம் இது வந்து நான் வந்து ஒரு கிராஸ் மாதிரி ஒன்று நான் வந்து டிசைன் போட போகிறேன். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது நமக்கு. நம்ம மேலே வந்து க்ரம் கோட்ஸ் எல்லாம் கரெக்டாக செட் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா, இப்போ இதுதான் வந்து க்ரம் கோட். இப்போ நான் எடுத்துட்டேன்ல, இது அப்படியே என்ன பண்ணுவேன்னா சைடில் மட்டும் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து 1 hour செட் பண்ணி எடுத்துடணும். ஓகேங்களா, இது வந்து ஒரு பிளெயினாக கொடுத்துட்டு மேலே மட்டும் ஒரு டிசைன்ஸ் போட போகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த க்ரம் கோட்டுன்றது ரொம்ப அவசியம். ஏன்னா வெளியில் தெரியக்கூடாது. பட் இதுக்கு வந்து நான் ஃபுல்லாக வந்து நம்ம சாக்லேட் மிரர் கிளேஸ் வந்து ட்ரிப் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து பாதி பொசிஷனுக்கு கிராஸ் போட்டு ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அதனால் மூணாவது வந்து எனக்கு டைமும் இல்லை. இதனால் நான் வந்து இந்த க்ரம் கோட்டை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது க்ரம் கோட்டு கம்பல்சரி பண்ணுங்கள். இதை பற்றி ஆல்ரெடி என்னோடய பழைய வீடியோஸ்லாம் நிறைய நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, என்னோடய பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, இப்போ வந்து இது எப்படி நான் அப்ளை பண்ணணும் ஸ்பேச்சுலா வச்சு இதே மாதிரி இப்போ நான் அவுட்டர் கவரிங் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ இப்போ ஸ்பேச்சுலாவில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்மளுடைய ஸ்பேச்சுலா வந்து பேக் சைட் திருப்பியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 போர்ஷன் தான் இந்த க்ரீமில் வரும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் வரும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் அண்ட் ஃபோர்த்து. ஓகேவா, ஒரே டைமில் அந்த ஒரே ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் க்ரீம் அப்ளை பண்ண முடியாது. பாதி தான் அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பாதியை கவர் பண்ணுங்கள். ஓகேவா, அந்த கேக்கோட பாதி போர்ஷனை வந்து கவர் பண்ணுறோம். நம்ம கொஞ்சமாக க்ரீம் எடுத்து பேக் அண்ட் ஃபோர்த்து கொடுக்குறோம். உங்கள் ஸ்பேச்சுலாவுக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது போய் அப்படியே உள்ள கேக்கில் வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும். அப்போ க்ரம்ஸு கேக்ஸ் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோம். க்ரம்ஸ் வந்தால் கூட மேனேஜ் பண்ணலாம். கேக்கு வந்து அப்படியே கட்டாகி வரக்கூடாது. ஏன்னா இதில் சுகர் சிரப் சோக் பண்ணியிருக்கிறோம், க்ரீம்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், மெயின் சாக்லேட் கனாஷ்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கிறதுனால ஈஸியாக வந்து கேக் அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் ஸ்பேச்சுலாவை எப்போவுமே வந்து ப்ரெஷர் கொடுக்காதீங்க. நீங்கள் மேலே எப்படி லைட்டாக வைக்கிறீங்க அதே இடத்துல வச்சு பேக் அண்ட் ஃபோர்த் அப்படி தான். இப்போ ஸோ நான் கீழே லேயர் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ மேலே வந்து அந்த ஸ்பேச்சுலா வச்சு பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்பேச்சுலாவில் ஹைட்டில் அவ்வளோ க்ரீம் தான் எடுக்கணும். ஸோ கீழே ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு க்ரீம்ஸை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கேக் ஸ்க்ராப்பர் வச்சு ஈவனாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் 1 kgக்கான கேக்கு. ஓகே, ஸோ இதை வந்து இப்போ நம்ம கேக் கார்டோ இல்லை வந்து ஒரு ஸ்டீல் கேக் கார்டுனே விற்கும், அதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டீல் ஸ்க்ராப்பர் இருக்கும், அலுமினியம் ஸ்க்ராப்பர் இருக்கும். நல்லா கேக் நல்லா ஸ்மூத் பண்ண தெரிஞ்சவங்க நம்ம அந்த சீட் ஆடுறோம்ல அந்த கார்டை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான். கேக் கார்டு கூட இல்லைன்றவங்க ஃபைல் வருது இல்லையா, நம்மளுடைய ஃபைலில் வரும் பாருங்கள், அந்த நடுவில் பேஜஸ், அந்த ஃபைல் அட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட கட் பண்ணி நீங்கள் கேக் ஸ்மூத்தருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நிறைய வந்துருச்சு. ஸோ நான் இப்போ ஸ்டீல் ஸ்க்ராப்பர் எடுத்து இந்த மாதிரி ஒரே இதுவாக
ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களோட இது வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்மூத்தாக வரும். ஃபஸ்ட்டு சைடு பண்ணிக்கோங்க, அப்புறமா நம்ம வந்து மேலே டாப் பொசிஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எங்கேயாவது கேக் இல்லைன்னா அந்த இடத்துல மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் வந்து ஸ்மூத் பண்ணால் போதும். ஓகே, இப்போது மேலே இருக்க பொசிஷன் நம்ம மேலே சைடு பண்ணோம் இல்லையா, அப்போ மேலே கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுல அந்த எக்ஸ்ட்ரா க்ரீம் எல்லாம் நம்ம வந்து இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் வந்து சைடில் கோடு போட போகிறீங்க, அதாவது வந்து லைன்ஸ் போட போகிறீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கோம்பு இருக்கும். நீங்கள் கேக் கார்டு வாங்குறீங்களா அந்த செட்லேயே கூட உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இதை வச்சு ஜஸ்ட்டு லைட்டாக வச்சு போடணும். எந்த இதையும் வச்சு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த க்ரீமில் மட்டும்தான் அது படணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கோடு வந்து உங்கள் கண்ணில் விசிபிளாக வர வரைக்கும் திருப்பணும். கரெக்டாக ஆரம்பித்த இடத்துலையே முடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. அது விசிபிளாக வர வரைக்கும் நீங்கள் அப்படியே அந்த கேக்கு சுற்றிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த சைடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா வந்து ஒரு 2 hours செட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரிப்பிங் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ஸு இல்லைன்னா உங்களோட நல்ல கிளாத் இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கேக் செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ரிப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம பண்ண சாக்லேட் மிரர் கிளேஸ் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம சீவ் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதை மாதிரி சீவரில் போட்டுட்டு நல்லா ஸ்பேச்சுலா எது வேணாலும் யூஸ் பண்ணி நல்லா வந்து ஃபுல்லுத்தையும் சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் இருக்க அந்த குட்டி குட்டி லம்ப்ஸு நம்ம சப்போஸ் கவனிக்காமல் விட்ட அந்த ஏடு மாதிரி இருக்க ஸ்கின் லேயர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும். ஓகே, அதே மாதிரி ட்ரிப்பிங் தானே பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நிறைய தண்ணியும் அதிகமாக ஊற்றாதீங்க. இன்னும் தின் கன்சிஸ்டன்சி வரணும்னு சொல்லிட்டுன்னு. அப்புறம் ரொம்ப தின் கன்சிஸ்டன்சி வேணும்னு விட்டோன்னா அந்த சாக்லேட் வந்து ரொம்ப கவர் ஆகாது. ஓகேங்களா? அப்படியே ஃபுல்லாக வந்து அந்த சாக்லேட் கனாஷில் ட்ரிப் பண்ண மாதிரியே இருக்காது. ஒரு தனியாக வந்து தெரியும், உள்ளே இருக்க கேக் லேயர் தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதை வந்து நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் போடுறேன். ரீசன் என்னன்னா வந்து மெயினாக வந்து நீங்கள் பிகினராக இருக்கும்போது பைப்பிங் பேக்கில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் போர்ஷனை வந்து அப்படியே விட போகிறேன். அதனால் நான் வந்து பைப்பிங் பேக் யூஸ் பண்ணுறேன். நான் நார்மலாகவே பைப்பிங் பேக் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஃபுல்லுத்தையும் நம்ம ஊற்றினோம்னா நிறைய வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால் நம்ம இதை ட்ரிப் பண்ணோம்னா இந்த கவரில் இருக்கிறது நமக்கு பேலன்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே ஊற்றும் போது நிறைய வந்து ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய கீழே ஒரு பிளேட் வைக்கணும். அந்த மாதிரி ஃபுல் ட்ரிப்பிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே ஒரு பிளேட் வைக்கணும். அதுக்கு மேலே வந்துட்டு உங்களோட வயரிங் ரேக் வைக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் கேக் எடுத்து வைக்கணும். உங்கள் பிளேட்லேருந்து எடுத்து கேக்கை வைக்கணும். ஓகேங்களா? வச்சுட்டு அதை நல்லா வந்து மேலே ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா அது ட்ரிப் ஆன எக்ஸ்ட்ரஸ் எல்லாம் அந்த பிளேட்டில் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்து கேக் போர்டில் வைக்கணும். ஓகேங்களா? அது பிகினர்ஸாக இருக்கும்போது கஷ்டம். ஸோ நான் இப்போ போடுற இந்த வீடியோ ஒரு பிகினர்ஸ்க்கானது தான். ஓகேங்களா? ஸோ நான் வந்து அதில் மாதிரி பண்ணி அதை எடுத்து அப்படியே வைப்பேன். பட் ஆனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணிட்டேன், சப்போஸ் ட்ரிப்பிங் எல்லாம் நிறைய வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னா நான் பைப்பிங் பேக் தான் யூஸ் பண்ணுவேன் என்னுடைய மெத்தடில். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம எடுத்து ட்ரிப் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு பைப்பிங் பேக்கில் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும்னா இப்படி பண்ணுங்கள், பிளெயினாக வேணும்னா ஹாஃப் பண்ணலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டுட்டு அகைன் நம்ம ஸ்பேட்சுலா வச்சு இதை ஈவனாக பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகே, இந்த மாதிரி நான் ஃபுல்லுத்தையும் பண்ணிக்கிறேன். பைப்பிங் பேக் வச்சு ஃபுல்லுத்தையும் நீங்கள் எல்லா இடமும் எங்கெங்கெல்லாம் பண்ணுறீங்களோ மேலே ஃபஸ்ட்டு ட்ரிப் பண்ணுங்கள். அது பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது கீழே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கேக் ஸ்க்ராப்பர் வச்சு நம்ம லெவல் பண்ணும்போது அழகாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த பேலன்ஸ் பொசிஷனும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அவங்க ஃபுல் ட்ரிப்பிங் தான் கேட்டாங்க. பட் மேலே அனிமல்ஸ் வைக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு போர்ஷன் இந்த போர்ஷனில் கிராஸ் மாடல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஆக்சுவலாக சாக்லேட் கனாஷில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிஃபாக நின்றுடும். மிரர் கிளேஸுன்றது கொஞ்சம் ரன்னியாக இருக்கும் சாக்லேட் கனாஷ் விட. அப்போ என்ன ஆகும்னா அதுவே கொஞ்சம் முன்ன பின்ன மூவ் ஆகும் அந்த ரன்னி இதுவே. ஓகேவா? இந்த மாதிரி தான். ஸோ இது ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ இதை வந்து கேக் கார்டு வச்சு நான் வந்து ஃபுல்லுத்தையும் நான் வந்து ஈவன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கேக் கார்டை வச்சு அப்படியே லைட்டாக பண்ணுங்கள். அந்த மாதிரி லைட்டாக பண்ணணும். அழுத்தி பண்ணிங்கன்னா நம்ம போட்ட கோடு வந்து என்ன ஆகும்னா அப்படியே நார்மல் ஸ்மூத் ஆகிடும். ஓகேங்களா? அதோட இதுவும் மிங்கிள் ஆகி வரும். அதனால் நல்லா லைட்டாக பண்ணி இது மாதிரி உங்கள் சாக்லேட் கனாஷை ட்ரிப் பண்ணி ஸ்க்ராப் பண்ணுங்கள். ஓகேவா?
ஸோ இப்போ வந்து நான் சைடில் வந்து நல்லா உங்களுக்கே தெரியுதா, நல்லா ஸ்க்ராப் பண்ணி ஃபுல்லாக நம்ம சாக்லேட் ட்ரிப் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிராஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய ஒயிட் விப்பிங் க்ரீம் நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஒயிட் விப்பிங் க்ரீமில் க்ரீன் கலர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலர் இது ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கிராஸ் மாதிரி இருக்கிற அந்த ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் மில்ட்ரி க்ரீனுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த க்ரீன் கலர் கிடைக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து எவ்வளோ வேணும்னாலும் பண்ணிக்கலாம். பட் அதான் நான் சொல்ல மாதிரி கஸ்டமர்ஸ் கேட்குற மாதிரி தான். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து ஒரு 3/4 எனக்கு வந்து அப்படியே சாக்லேட் அந்த ட்ரிப்பிங் இருக்கணும், ஜஸ்ட் ஒரு 1/4 போர்ஷனில் மட்டும் இந்த வந்து கிராஸ் நீங்கள் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் பண்ணுறேன். ஓகேங்களா, பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இது நான் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வச்சுருக்காங்க அனிமல்ஸ். பட் அவங்க நிறைய அனிமல் வைக்கிறாங்க. நம்ம வந்து அந்த கேக்குக்கு தகுந்தாப்பில் தான் அனிமல்ஸோ பாம் ட்ரீஸோ நம்ம வைக்கணும். ஓகேங்களா, கொஞ்சம் நம்ம வந்து நிறைய வச்சுருக்கோம் அப்படின்னா நல்லா அகலமாக ஒரு 7 இன்ச் வச்சோன்னா அகலம் கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு நிறைய அனிமல்ஸ் அந்த மாதிரி வச்சு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து கிராஸு. ஸோ இதுக்கு கீழே பார்டர்ஸ் போட போகிறேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து எல்லாமே அவங்க தான் ப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இதில் எனக்கு வந்து ஜஸ்ட்டு ஃபில் பண்ணி கொடுக்குற வேலை மட்டும்தான். ஸோ சைடில் வந்து நான் பார்டர்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கேக் போர்டில் ஒயிட் கலர் க்ரீமை மட்டும் ஒயிட்டு அந்த சாக்லேட் ட்ரஃபில் மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீம் மட்டும் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அவங்க சைடில் வந்து நான் அவங்களுக்கு கொடுத்த ஐடியா என்னென்னா, இந்த கிராஸ் இருக்க இடத்துல வந்து அனிமல்ஸ் எல்லாம் நிற்க வச்சுக்கோங்க. ட்ரீஸ் ஒன்று 2 ட்ரீஸ் வச்சுட்டு கீழே வந்து நம்ம மேரி பிஸ்கெட் இருக்கு இல்லையா, அதை க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எங்கெல்லாம் நீங்கள் வந்து அனிமல்ஸோ இல்லை ட்ரீஸ் அந்த மாதிரி நிற்க வைக்கிறீங்களோ அதை சுற்றிர வந்து அந்த மேரி பிஸ்கெட் க்ரஷ் போட சொல்லியிருக்கேன். ரீசன் என்னென்னா அது ஒரு சாண்ட் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, ஸோ இவ்வளவு தான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்டர் ரோசெட் நாசல் இருக்கு இல்லையா, அந்த நாசல் எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி பார்டர் ஓகே ஜஸ்ட்டு நம்ம அந்த சாக்லேட் இதோட ஒட்டிட்டு வர்றதுனால அது ஒட்டிட்டு வருது. ஓகே, ஸோ இது மாதிரி சுற்றிர நம்ம பார்டர் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய சாக்லேட் ட்ரஃபிள் கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நான் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குற இது. ஸோ இவங்க வந்து இதுக்கு மேலே இவங்க வந்து டிசைன்ஸு எல்லாமே வந்து அவங்க வாங்கி வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் வந்து வச்சு அவங்க டிசைன் பண்ணிப்பாங்க. ஸோ நார்மலாக சாக்லேட் ட்ரஃபிள்னால் என்னென்ன பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கார்னரும் நம்ம வந்து நார்மலாக கொஞ்சமாக வச்சு எடுத்தோன்னா ஒரு சின்ன ஒரு பூ மாடல் மாதிரி வரும். அந்த மாதிரியும் நம்ம வச்சு கொடுத்துக்கலான்ட்டு நான் அது ஒரு சின்னதாக ஒன்று பண்ணுறேன். ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இப்படி எடுக்கணும், அவ்வளோதான். இப்படி ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா வரும். ஓகேங்களா, என்ன ஒரு ப்ராப்ளம்னா நம்ம நியூட்ரல் கிளேஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த சாக்லேட் மிரர் கிளேஸ் யூஸ் பண்ணாலும் சரி, சாக்லேட் கனாஷ்க்கு மேலே நீங்கள் ஈஸியாக வந்து டிசைன்ஸ் இந்த மாதிரி நார்மல் விப்பிங் க்ரீம் பண்ணலாம். பட் மிரர் கிளேஸ்லையோ நியூட்ரல் கிளேஸோ நீங்கள் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே விப்பிங் க்ரீமில் நம்ம டிசைன் பண்ணுறது தான் கஷ்டம். ஏன்னா வழுக்கிட்டு வரும், அது நிற்காது ஸ்டிஃபாக. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக வந்து ஒரு நீங்கள் இப்போ உங்களுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி டிசைன் போடுறீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய அந்த பைப்பிங் பேக்கில் எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டுருங்க. ஓகேங்களா, இந்த எந்த இடத்துல போடுறீங்களா அதுக்கு மேலே இந்த மாதிரி டிசைன்ஸ் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அழகாக நின்றுடும். ஓகே, இது உங்களுக்கான ஒரு சின்ன இதுதான். ஓகேங்களா, டிப்ஸ் தான். ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.